ശ്ലോകം 41. ഭവോയം തേ സഹായശ്ച ഭവിഷ്യതി മഹാബല സമുത്പാദ്യ സുരാൻ സർവാൻ വിഹരസ്വ യഥാ സുഖം. ഭവഃ അയം തേ സഹായഃ ച ഭവിഷ്യതി മഹാബലഃ സം உத்பாத்ய சுரான் சர்வான் விஹரஸ்வ யதா சுகம். இந்த மகாதேவன் உங்களுக்கு ஹெல்ப் ஆயிட்டு இருப்பார். அவரு ரொம்ப பலம் இருக்கிறவராக்கும். சகல தேவர்களையும் சிருஷ்டிச்சு யதாசுகம் நீங்கள் சௌக்கியமா இருங்கோம் அப்படின்னு பிரம்மாட்ட தேவி சொன்னா. பிரம்மாவுக்கு ஹெல்ப் ஆயிட்டு விஷ்ணுவையும், பிரம்மாவுக்கு ஹெல்ப் ஆயிட்டு மகாதேவனையும் தேவி வச்சுக்க சொல்லறா. ശ്ലോകം 42. ബ്രാഹ്മണാ ക്ഷത്രിയാ വൈശ്യാ നാനായജ്ഞൈ സദക്ഷിണൈ യജിഷ്യന്തി വിധാനേന സർവാൻ സുസമാഹിതാ. ബ്രാഹ്മണാഃ ക്ഷത്രിയാ വൈശ്യാ നാനായജ്ഞൈഃ സദക്ഷിണൈഃ യജിഷ്യന്തി വിധാനേന സർവാൻ സുസമാഹിതാഃ. ബ്രാഹ്മണர்களும் ക്ഷത്രിയர்களுം വൈശ്യர்களுം കോൺസെൻട്രേഷനോടുകൂടി വിധി അനുസരിച്ച് ദക്ഷിണയോടുകൂടി നാനാതരത്തിലെ இருக்கிற യജ്ഞങ്ങളാല உங்களை எல்லாம் பூஜிப்பா. ത്രിമൂർത്തികളെ എല്ലാം എല്ലാരും പൂജ பண்ணுவா. ദക്ഷിണയോട് കൂടിയിട്ട് പൂജിപ്പാ. ശ്ലോകം 43. മന്നാമോച്ചാരണാത് സർവേ മഗേഷു സകലേഷു ച സദാ തൃപ്താശ്ച സന്തുഷ്ടാ ഭവിഷ്യദ്വം സുരാ കില. മത് നാമോച്ചാരണാത് സർവേ മഗേഷു സകലേഷു ച സദാ തൃപ്താഃ ച സന്തുഷ്ടാ ഭവിഷ്യദ്വം സുരാഃ കില. என்னோட நாமம் சொல்றதுனால சகல யாகங்களிலேயும் நீங்கள் எப்பவும் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு இருப்பீர். ശ്ലോകം 44. ശിവശ്ച മാനനീയോ വൈ സർവദായ തമോ ഗുണാ യജ്ഞകാര്യേഷു സർവേഷു പൂജനീയ പ്രയത്നത. ശിവഃ ച മാനനീയഃ വൈ സർവദാ യഃ തമോ ഗുണഃ യജ്ഞകാര്യേഷു സർവേഷു പൂജനീയഃ പ്രയത്നതഃ. തമോ ഗുണമൂർത്തിயான ശിവൻ എല്ലാ പ്രകാരത്തിലെയും ബഹുമാനத்துக்கு ഉரியവരാക്കും. യജ്ഞകാര്യങ്ങളിലെ എല്ലാം ശ്രമം അനുഭവിച്ചാലും പരമശിവനെ പൂജിക്ക വേണ്ടതാക്കും. പരമശിവനെ പൂജിക്കണം அப்படின்னாக்கும் தேவி சொன்னா. ശ്ലോകം 45. യദാ പുനസുരാണാം വൈ ഭയം ദൈത്യാദ് ഭവിഷ്യതി ശക്തയോ മേ തദോത്പന്നാ ഹരിഷ്യന്തി സുവിഗ്രഹാ. യദാ പുനഃ സുരാണാം വൈ ഭയം ദൈത്യാദ് ഭവിഷ്യതി ശക്തയഃ മേ തദാ ഉത്പന്നാ ഹരിഷ്യന്തി സുവിഗ്രഹാഃ. எப்பெல்லாமாக்குமோ தேவர்களுக்கு அசுரர்களிலேந்து பயம் உண்டாகிறது, அப்பெல்லாம் நல்ல ஒரு ശരീരം எடுத்துண்டு என்னோட சக்திகள் ஜெனிச்சு அந்த பயத்தை இல்லாம பண்ணிடுவா அப்படின்னு தேவி உறுதி கொடுக்கறா. ശ്ലോകം 46. വാരാഹി വൈഷ്ണവി ഗൗരി നാരസിംഹി സദാശിവാ ഏതാശ്ചാന്യാശ്ച കാര്യാണി കുരുത്വം കമലോദ്ഭവാ. വാരാഹി വൈഷ്ണവി ഗൗരി നാരസിംഹി സദാശിവാ ഏതാഹ ച അന്യാഹ ച കാര്യാണി കുരു ത്വം കമല ഉദ്ഭവാ. பிரம்மாவே, நீங்கள் போய் சிருஷ்டி கர்மத்தை செய்யுங்கோ. வாராகி வைஷ்ணவி கௌரி நாரசிம்ஹி சதாசிவா அப்படின்னு நிறைய ரூபங்களை நான் ஸ்வீகரிச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ശ്ലോകം 47. നവാക്ഷരമിമം മന്ത്രം ബീജധ്യാനയുതം സദാ ജപൻ സർവാണി കാര്യാണി കുരുത്വം കമലോദ്ഭവാ. നവാക്ഷരം ഇമം മന്ത്രം
பீஜத்யானயுதம் சதா ஜபன் சர்வாணி காரியாணி குருத்வம் கமல உத்பவா. இந்த நவாட்சரி மந்திரம் பீஜம் தியானம் இதோடுകൂടി எப்பவும் ஜபிச்சுண்டு ஹே பிரம்மாவே சகல காரியங்களையும் நீ செஞ்சுக்கோ. ஸ்லோகம் 48. மந்திராணாமுத்தமோயம் வை த்வம் ஜானீஹி மகாமதே ஹிருதயே தே சதாதார்ய சர்வகாமார்த்த சித்தயே. மந்திராணாம் உத்தமஹா அயம் வை த்வம் ஜானீஹி மகாமதே ஹிருதயே தே சதாதார்யஹ சர்வகாமார்த்த சித்தயே. மகாமதே, மந்திரங்களில வச்சு அத்யுத்தமமாக்கும் இந்த நவாட்சரி மந்திரம் அப்படிங்கிறது பிரம்மாவே உனக்கு தெரியும். சர்வ ஆக்ரகங்களும் அதே மாதிரி என்னெல்லாமாக்குமோ பொருள்கள் வேணும், அதெல்லாத்தையும் கிடைக்கிறதுக்கு வேண்டிட்டு ஹிருதயத்துல இந்த நவாட்சரி மந்திரத்தை எப்பவும் நினைச்சுட்டே இருந்துக்கோ. ஸ்லோகம் 49. இத்யுக்த்வா மாம் ஜகன்மாதா ஹரிம் ப்ராஹ சுஜிஸ்மிதா விஷ்ணோ வ்ரஜ கிருஹாணே மாம் மகாலக்ஷ்மி மனோஹராம். இதி உக்த்வா மாம் ஜகன்மாதா ஹரிம் ப்ராஹ சுஜிஸ்மிதா விஷ்ணோஹோ வ்ரஜ கிருஹாண இமாம் மகாலக்ஷ்மி மனோஹராம். இப்படியெல்லாம் என்கிட்ட பிரம்மாவான என்கிட்ட சொல்லிட்டு ஜெகன்மாதாவான அந்த ஆதிபராசக்தி ஹரிகிட்ட புன்னகை பண்ணிட்டு சொன்னா, ஏ விஷ்ணு, அழகான இந்த மகாலட்சுமியை நீ ஸ்வீகரிச்சுக்கோ. என்னோட சத்குண ரூபத்தை ஸ்வீகரிச்சுருக்கிற இந்த மகாலட்சுமிய நீ ஸ்வீகரிச்சுக்கோ. എന്നിട്ട് உன்னோட வைகுண்ட லோகத்துக்கு கொண்டு வைக்கோ. ஸ்லோகம் 50. சதா வட்சஸ்தலே ஸ்தானே பவிதானாத்ர சம்சயா क्रीडार्थं ते मया दत्ता शक्ति सर्वार्थदा शिवा. सदा वक्षस्थले स्थाने भविदा न अत्र संशयः क्रीडार्थं ते मया दत्ता शक्तिः सर्व अर्थदा शिवा. இந்த மகாலட்சுமி ஹே விஷ்ணு உன்னோடு நெஞ்சகத்துல வட்சஸ்தலத்துல எப்பவுமே இருப்பள், சந்தேகமே இல்லை. உனக்கு ரொம்ப சந்தோஷமாகறதுக்கு நான் கொடுத்த இந்த சக்தி ஸ்வரூபிணியா இருக்கிற மகாலட்சுமி எல்லா விதமான அர்த்தங்களும் கொடுக்கிற மங்கள ரூபிணியாக்கும். ஸ்லோகம் 51. त्वयेयं नावमन्दव्या माननीयाज सर्वदा लक्ष्मीनारायणाख्योऽयं योगो वै विहितो मया. त्वया अयं न अवमन्तव्या माननीयाज सर्वदा लक्ष्मीनारायण आख्यः अयं योगः वै विहितः मया. மகாவிஷ்ணு, இந்த லக்ஷ்மி தேவியை நீ ஒருபோதும் இன்சல்ட் பண்ணக்கூடாது. எப்பவும் ரெஸ்பெக்ட் கொடுத்துண்டு இந்த தேவிட்ட நீ இருக்கணும். லக்ஷ்மி நாராயணன் அப்படிங்கிற பேரு இந்த தேவியால உனக்கு கிடைக்கும். லக்ஷ்மி நாராயணன் அப்படிங்கிற பேரு நான் உனக்கு கொடுத்த பேராக்கும் அப்படின்னு தேவி சொன்னா. ஸ்லோகம் 52. ஜீவனார்த்தம் கிருதாயஜ்ஞா தேவானாம் சர்வதா மயா அவிரோதேன சங்கேன வர்த்திதவ்யம் த்ரிபிஸ் சதா. ஜீவன அர்த்தம் கிருதாயஜ்ஞா தேவானாம் சர்வதா மயா அவிரோதேன சங்கேன வர்த்திதவ்யம் த்ரிபிஹி சதா. தேவர்களை காப்பாத்துறதுக்கு வேண்டிய ஆயிட்டாக்கும் நான் எல்லா விதத்திலையும் யஜ்ஞங்களை உண்டாக்கியிருக்கேன். பரஸ்பர துவேஷமில்லாதக்கு மும்மூர்த்திகளான நீங்கள் 3 பேரும் பரஸ்பரம் அன்போடு கூடிட்டு இந்த பிரபஞ்ச பரிபாலனத்தை செய்யணும். பிரபஞ்ச சிருஷ்டி, பிரபஞ்ச பரிபாலனம், அதே மாதிரி மகாதேவனோடு அந்த சம்ஹார தாண்டவம், இதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காக்கி செய்யணும். ஸ்லோகம் 53. त्वं च वेदा शिवस्तु
ഗൗണത്വേദേ ദേവാ മദ്ഗുണസംഭവാ മാന്യാ പൂജ്യാശ്ച സർവേഷാം ഭവിഷ്യന്തി ന സംശയാ ത്വം ച വേദാഃ ശിവഃ തു ഏതേ ദേവാ മദ്ഗുണസംഭവാഃ മാന്യാഃ പൂജ്യാഃ ച സർവേഷാം ഭവിഷ്യന്തി ന സംശയാ. மகாவிஷ்ணுட்ட தேவி சொல்றதாக்குமே பார்க்கிறோம். 52வது ஸ்லோகம், 51, 52 இதெல்லாம் மகாவிஷ்ணுட்ட தேவி சொல்றதாயிட்டாக்குமே பார்க்கிறோம். இந்த 53வது ஸ்லோகத்திலையும் தேவி மகாவிஷ்ணுட்டியாக்கும் பேசுறா. மகாவிஷ்ணு, நீங்களும் பிரம்மாவும் சிவனும் மும்மூர்த்திகளான நீங்கள் 3 பேரும் என்னோட குணங்களிலேந்து ஜனிச்சவாளாக்கும். பிரம்மாவுக்கு நான் என்னோட ரஜோ குணத்தோடு அந்த சக்தியை கொடுத்திருக்கேன். அதே மாதிரி மகேஸ்வரனுக்கு தமோ குணத்தோட சக்தியை கொடுத்திருக்கேன். விஷ்ணு, உனக்கு நான் என்னோட சத்குண சக்தியாக்கம் தந்திருக்கேன். எல்லாரும் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமாயிட்டு உங்களோட டியூட்டியை செய்வேல் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸ்லோகம் 54. ये विभेदं करिष्यन्ति मानवा मूढचेतसा निरयं ते गमिष्यन्ति विभेदान्नत्र संशया. ये विभेदं करिष्यन्ति मानवाः मूढचेतसः निरयं ते गमिष्यन्ति विभेदान् न अत्र संशयः. ब्रह्मा विष्णु महेश्वरன் இந்த திரிமூர்த்திகள் பரபிரம்மத்தோடு சக்தி ரூபங்களாக்கும். இந்த திரிமூர்த்திகளுக்கு பேதம் கல்பிக்கிறவா புத்தி இல்லாதவாளாக்கும். பிரம்மா வேற, விஷ்ணு வேற, சிவன் வேற இப்படின்னு நினைக்கிறவாளுக்கு புத்தி இல்லை. அப்படி துவைதபாவம் அவளுல பார்க்கறதுனால நரகத்துக்கு போவா, அதுல சந்தேகமே கிடையாது. ஸ்லோகம் 55. यो हरि स शिव साक्षाद्य शिव स स्वयं हरि एतयोर्भेदमादिष्टन्नरकाय भवेन्नर. यः हरिः स शिव साक्षाद्यः शिव स स्वयं हरिः एतयोः भेदं ஆதிஷ்டத் நரகாய பவேத் நரஹா. ஆராக்குமோ ஹரி, அந்த ஹரிதான் சிவன். சாட்சால் சிவன் ஆராக்குமோ அதுதான் ஹரி. இவா தமிழ பேதம் இருக்கு அப்படின்னு நினைக்கிற மனுஷன் நரகத்துக்கு போயிடுவன். அப்படியாக்குமானா விஷ்ணு பக்தர்கள் அப்படின்னோ சிவபக்தர்கள் அப்படின்னோ ஒரு வேறுபாடு இருக்கக்கூடாது. எல்லாம் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற பாவம் உண்டாகணும் அப்படின்னாக்கும் அம்பாள் இங்க சொல்லறா. ஸ்லோகம் 56. ததைவ த்ருஹிணோ ஞேயோ நாத்ர கார்யா விசாரணா அபரோ குணபேதோஸ்தி ஸ்ருணு விஷ்ணோ ப்ரவீமிதே. ததா ஏவ த்ருஹிணः ஞேயः ந அத்ர கார்யா விசாரணா அபரः குணபேதாः அஸ்தி ஸ்ருணு விஷ்ணு ப்ரவீமிதே. அதே மாதிரி பிரம்மாவையும் தெரிஞ்சுக்கணும், சந்தேகமே வேண்டா. என்னோட ரஜோகுணத்திலேந்தாக்கும் பிரம்மா உண்டாயிருக்கிறது. அதனால பிரம்மத்திலேந்து உண்டான ருத்ரர்கள் பிரம்மா, அதே மாதிரி விஷ்ணு, இந்த மும்மூர்த்திகளுக்கு எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு சின்ன ஒரு குணவேதம் இருக்கு, அதை நான் சொல்றேன் கேளு விஷ்ணு அப்படின்னு அம்பாள் விஷ்ணுட்ட சொல்லறா. இந்த மும்மூர்த்திகளில என்னவாக்கும் ஒரு வித்தியாசம் அப்படிங்கறத அம்பாள் சொல்ல போறா. ஸ்லோகம் 57. முக்கிய சத்வகுணஸ்தேஸ்து பரமாத்ம விஜிந்தனே கௌணத்வேபி பரௌக்யாதௌ ரஜோ குணதமோ குணௌ. முக்கியः சத்வகுணः தே அஸ்து பரமாத்ம விஜிந்தனே.
கௌணத்வே அபி பரௌ க்யாதௌ ரஜோகுண தமோகுணௌ. கௌணம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இல்லாதது அப்படின்னு அர்த்தம், முக்கியமானது கிடையாது அப்படின்னு அர்த்தம். சிரேஷ்டமான ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றத சத்குணம் அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு. ஆத்ம தத்துவம் தெரிஞ்சுக்கணுமானா அந்த ரஜோகுணம் தமோகுணம் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடாது, அங்க முக்கியமான விஷயம் கிடையாது. அதனாலேயாக்கும் அது அப்பிரதானமாயிட்டு கவுனமாயிட்டு இருக்கு. ஸ்லோகம் 58. லக்ஷ்மியா சஹ விகாரேஷு நானாபேதேஷு சர்வதா ரஜோகுணயுதோ பூத்வா விஹரஸ்வானயா சஹ. லக்ஷ்மியா சஹ விகாரேஷு நானாபேதேஷு சர்வதா ரஜோகுணயுதः பூத்வா விஹரஸ்வானயா சஹா. நானாபேதங்கள் இருக்கிற காரிய ரூபமா இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல இந்த லக்ஷ்மியோடு கூடிட்டு ரஜோகுணத்தோடு கூடிட்டு விஷ்ணு நீ நன்னா உன்னோட திருவிளையாடல்களை நடத்து. உனக்கு சத்குணம் மட்டும்தான் இருக்கு, ஆனா உனக்கு அந்த சத்குணத்தை ஆக்டிவேட் பண்ணணுமா ரஜோகுணம் வேணும். அதுக்காக்கும் நான் என்னோடு சத்குண ரூபமா இருக்கிற லக்ஷ்மி தேவிய உனக்கு கொடுக்கறேன். அதனால இந்த லக்ஷ்மி தேவியோடு கூடிட்டு நீ இந்த பிரபஞ்சத்துல ரஜோகுணத்தோடு கூடியவனாயிட்டு உன்னோட திருவிளையாடல்களை நடத்து. ஸ்லோகம் 59. வாக்பீஜம் காமராஜம் ச மாயாபீஜம் த்ரிதீயகம் மந்திரோயம் த்வம் ரமாகாந்த மத்தத்த பரமார்த்தத. வாக்பீஜம் காமராஜம் ச மாயாபீஜம் த்ரிதீயகம் மந்திரஹ அயம் த்வம் ரமாகாந்தா மத்தத்தஹ பரமார்த்ததஹ. ஹே ரமாகாந்தா விஷ்ணு, வாக்பீஜம் அப்படிங்கிற ஐம், காமராஜ பீஜம் அப்படிங்கிற க்ளீம், மாயாபீஜம் அப்படிங்கிற ஹ்ரீம். வாக்பீஜவும் காமராஜ பீஜவும் மூணாமதாயிட்டு மாயாபீஜவும் சேர்ந்த பரமமான புருஷார்த்தத்தை தானம் செய்யற நான் கொடுக்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றா. ஸ்லோகம் 60. கிருஹீத்வா ஜபதம் நித்யம் விஹரஸ்வயதா சுகம் நதே மிருத்யுபயம் விஷ்ணு ந கால பிரபவம் பயம். கிருஹீத்வா ஜபதம் நித்யம் விஹரஸ்வயதா சுகம் நதே மிருத்யுபயம் விஷ்ணு ந கால பிரபவம் பயம். நான் கொடுக்கிற இந்த மந்திரத்தை ஸ்வீகரிச்சுட்டு நீங்கள் நித்தியமும் ஜெபியுங்கோ, എന്നിട്ട് யதாசுகம் உங்களோட டியூட்டியை செய்யுங்கோ. ஹே விஷ்ணு, உனக்கு மிருத்யு பயம் உண்டாகாது. அதே மாதிரி காலத்துக்கு அப்பாற்பட்டவனான உனக்கு காலங்கள் சம்பந்திச்ச எந்த விதமான பயமும் கிடையாது. உனக்கு யௌவனம் வார்த்தக்கியம் இப்படி இருக்கிற அவஸ்தையொன்னும் உனக்கு உண்டாகாது.